அறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இழந்த பழம், கொடுக்காப்புளி, உப்பு போட்ட ஒட்டுமாங்க, கல்லாக்காய், கொய்யாக்காய், கட்டி விற்கும் பனங்கிழங்கு, பொட்டுக்கடலை, பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு, வாழுங்கால 100. ஊட்டச்சத்து மற்றும் செல்களின் ஆரோக்கியம். ஒவ்வொரு உணவு கவளமும் ஒரு உயிரின் கதை. நாம் தினமும் உணவு சாப்பிடுகின்றோம். ஆனால் அந்த உணவு உண்மையில் என்ன செய்கின்றது? உணவு என்பது வெறும் பசியை தணிப்பதற்கு அல்ல. அது நமது உடலின் சிறிய உயிரணுக்களே ஆன செல்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரை கொடுக்கின்றது. இன்று நாம் ஊட்டச்சத்து மற்றும் செல்களின் ஆரோக்கியம் ஆகிய இரண்டுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி அறிவோம். உணவு என்பது செல்களுக்கான எரிபொருள். நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செயலும், அதாவது சுவாசம், இரத்த ஓட்டம், மூளையின் செயல்பாடு, உடற்பயிற்சி, இவை அனைத்தும் செல்களின் செயல்பாடுகளால் இயங்குகின்றன. இந்த செல்கள் சரியாக இயங்க வேண்டும் என்றால் அவைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கட்டாயம் கிடைக்க வேண்டும். உணவில் உள்ள நன்மைகள் நேரடியாக செல்களை சென்று அடைகின்றன. முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். கார்போஹைட்ரேட் செல்களுக்கு உடனடி சக்தி வழங்கும் வெறும் சர்க்கரை அல்ல, முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் இதில் முக்கியம். புரதம் செல்களின் கட்டுமானம், பழுதுபார்க்கும் செயல்கள் அனைத்திற்கும் உதவுகின்றது. இறைச்சி, பருப்பு, முட்டை, பீன்ஸ் போன்றவை முக்கியமான மூல உணவுகளாக இருக்கின்றன. கொழுப்புக்கள் ஒவ்வொரு செல் மெம்பரனுக்கும் தேவையானது. நல்ல கொழுப்புக்கள் தேங்காய், கடலெண்ணெய் போன்றவை உதவுகின்றன. வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் செல்களின் இயந்திரங்களை இயக்கும் சிறிய சக்தி மூலங்கள் இவை. வைட்டமின் சி, டி மற்றும் இரும்பு, ஜிங்க் போன்றவை முக்கியமான தாதுக்கள். நீர் செல்கள் அனைத்தும் நீரின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன. நீர் இல்லாமல் செல்கள் இயங்க முடியாது. தீமை செய்யக்கூடிய உணவுகள். மிக அதிகமான சர்க்கரை, உப்பு, பழைய எண்ணெய், இரசாயன கலவைகள் உள்ள உணவுகள் செல்களின் நலனை பாதிக்கின்றன. செல்களின் சுவரை சேதப்படுத்தி ஆரோக்கிய குறைபாடுகளை இவை உருவாக்கக்கூடும். நல்ல ஊட்டச்சத்து, நல்ல செல் ஆரோக்கியம். எடை குறைய சத்தான செல்கள் முக்கியம். வயதானாலும் செல்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் நம் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும். புற்றுநோய், நீரிழிவு, இதய நோய் போன்றவை பல சமயம் செல்களின் கோளாறுகளால் ஏற்படுகின்றன. நிறைவாக, ஒரே ஒரு உணவு உண்மையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்மை ஒட்டியுள்ள மில்லியன் கணக்கான செல்களுக்கு உணவு என்பது வாழ்வின் அடித்தளம். நாம் சாப்பிடும் உணவுதான் நாம் என்பதை எண்ண வேண்டும். நம்முடைய செல்களுக்கு நல்லதை தந்தால் நம் வாழ்வும் நல்லதாய் இருக்கும். அருமையான ஆரோக்கிய வாழ்வை நோக்கி செல்ல இன்று முதல் சிந்தித்து உணவுகளை தேர்வு செய்யுங்கள். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.